தித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் மேலாக முத்திக்கனியே என் முத்தமிழே என்று என் தமிழை போற்றியவளாக ஆரம்பம் செய்கின்றேன். நான் இங்கு வ.உ. சிதம்பரனார் அவர்களை பற்றி எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் கூறலாம் என வந்துள்ளேன். நம் நாட்டில் வரலாற்றை கடந்து வானம் பிளந்து இருக்கக்கூடிய அந்த தமிழர்களினுடைய வரிசையில் வ.உ. சிதம்பரனாரும் ஒருவராக திகழ்கிறார். 1872ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் பிறந்த இவர் ஒரு வழக்கறிஞனுடைய மகனாவார். அந்த காலத்தில் இந்தியர்களினுடைய கடல் போக்குவரத்தையும் வணிகத்தையும் நிறுத்த செய்த இந்த பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடியவராகவே இருந்தார் வ.உ. சிதம்பரனார் அவர்கள். ஆனால் இந்தியர்கள் எதிலும் தழைத்தவர்கள் இல்லை என்று அவர்களுக்கு எதிராக போராடுவதற்காகவே வ.உ. சிதம்பரனார் அவர்கள் 1906ஆம் ஆண்டு ஸ்வதேசி நேவிகேஷன் சிஸ்டம் என்னும் கம்பெனியை துவங்கி வைத்தார். இந்த கம்பெனி என்பது வெறும் வணிக நோக்கத்திற்காக மட்டுமல்லாமல் சுதந்திரத்தை பெறுவதற்காகவும் அதனை அடைவதற்காகவும் தேசத்தினுடைய குரலாகவும் விழித்தெழும் போராட்டமாகவே காணப்பட்டது. இவர் நிறுவிய கப்பல்களாக SS கலியா மற்றும் SS லாவோ ஆகிய கப்பல்கள் திருநெல்வேலி முதல் கொழும்பு வரை இந்தியர்களினுடைய பெருமையை சுமந்து சென்றல் என்று சொன்னால் அது மிகையாகாது. இத்துணை காரியங்கள் அவர் செய்ததையும் பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்களால் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கடும் கோபத்தால் இவரை சிறைக்கு தள்ளினர். அங்கு மிகவும் பாடுபட்டு அங்கிருந்து விலகக்கூடிய நிலையில் அவர் செக்கிழுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். அந்த தண்டனையையும் பெற்றார். பின்னர் சிறு வயதில் சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய பாரதி ஆகியோருடைய நட்பினால் அவருடைய வழக்கறிஞர் பதவியை இழந்து அவர் தேசத்தினுடைய விழிப்புணர்வாளராக திகழ்ந்தார். இன்னும் சுதந்திரத்தில் வெறும் வாளாலும் வீரத்தாலும் மட்டுமே காக்க முடியும், அதனை பெற முடியும் என்பதை மாற்றி வாக்காலும் சிந்தனையாலும் பெற முடியும் என்பதனை இவரின் மூலமாகவே இவ்வுலகம் அறிய விரைந்தது. ஒரு ஆசிரியராக, சிந்தனையாளராக, எழுத்தாளராக இருந்த இவர் நம் அத்துணை பேரினுடைய மனதிலும் இன்றும் கப்பலோட்டிய தமிழனாகவே திகழ்கிறார் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொந்தளிக்க அலைகள் ஓடி மறைய, அநீதி கொந்தளிக்க வீரம் ஓடி வர, சுதந்திரத்தின் சுழல் காற்றாய் எழுந்து அடிமைகளின் சங்கிலிகளை களைந்து ஆங்கிலேய அரசை எதிர்த்து தமிழனின் தலைவனாய் நின்று சுதந்திரத்திற்காக உறக்க குரல் கொடுத்தவர். ஆம், வீரம் என எழுதப்படும் போதே முதலில் வந்து நிற்பவர். அத்தகைய வ.உ.சி.ஐயாவை பற்றி பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வீச்சிருக்கும் யாவருக்கும் என் வந்தனங்களை உரித்தாக்கி எனது உரையை தொடங்குகின்றேன். பாரதத்தாய் ஈன்றெடுத்த பல தங்கத் தலைவர்களுள் தமிழகம் கண்டெடுத்த தவ புதல்வர், கப்பலோட்டிய தமிழர் என அழைக்கப்படும் வ.உ.சி.ஐயா அவர்கள் தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திரார் தோன்றலின் தோன்றாமை நன்றி என்னும் வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் உலகநாதனுக்கும் பரமாயம்மையாருக்கும் நல்முத்தாய் திருநெல்வேலி மாவட்டத்தின் ஒட்டவிடாரத்தில் உயிர்த்தார். இவரது இயற்பெயர் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை என்பதாகும். இவரை உழைப்பின் சிங்கம் என்று கூட மக்கள் அழைத்தனர். ஆம், சாதாரண குடும்பத்தில் பிறந்து உலகே வியக்கும் வண்ணம் மக்கள் நலனே தன்னலம், நாட்டின் முன்னேற்றமே தன் கடமை என பணியாற்றி ஆங்கிலேய அரசிற்கு எதிராக இரும்பு மனதுடன் போராடி இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் அழியா இடம் பதித்து சென்ற வ.உ.சி.ஐயாவிற்கே என் பேச்சுரையை சமர்ப்பணம் செய்கின்றேன். ஆம், அடிமை என்னும் மனப்பான்மை அழிந்தே சுயமரியாதை நிலைக்க சுதேசி என்னும் இயக்கத்தின் தீப்பொறியாய் நாட்டின் பொருளாதாரம் இந்திய நாட்டு மக்களின் கையில் இருக்க வேண்டும். அதற்கு வெளிநாட்டு ஆட்சி மற்றும் பொருட்களை தவிர்க்க வேண்டும்
முத்திரையாய் பதித்தார். பொருளாதார விடுதலையே நாட்டின் விடுதலைக்கு வழிவகுக்கும் என்பதில் நிலைத்து நின்றவர் வ.உ.சி. ஐயா அவர்கள். ஆம், அதே ஊக்கத்தை 1906ஆம் ஆண்டே சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை தூத்துக்குடியில் தொடங்கினார். இதே இந்தியரின் தொழில் திறமையை உலகெங்கும் காட்டியது. சுதந்திரம் வேண்டும் என்று மட்டுமல்ல, சுதந்திரமாய் உழைக்கும் இந்தியா வேண்டும் என்று போராட்ட வைத்தது. இத்தகைய கப்பலில் பயணம் செய்யும் ஒவ்வொரு இந்தியரின் மார்பும் பெருமையால் நிறைந்தது. இந்தியர்களின் தன்னம்பிக்கை ஆங்கிலேயர்களை பயமுடுத்த தங்களது பயண கட்டணத்தை ரூபாய் 1 என அபராதமாக குறைத்தனர். இதன் வெளிப்பாடு இந்திய கப்பல் நிறுவனம் அழியப்பட வேண்டும். ஆனால் வ.உ.சி.யோ ஒரு நிமிடம் கூட தளரவில்லை. தனது மக்களுக்கு இடம் சென்று நமது கப்பலின் பயணச்சீட்டில் பயணம் செய்யுங்கள், நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பயணச்சீட்டும் இந்தியாவின் ஒவ்வொரு அடிமை நீக்கும் பணி என கூறி மக்களை உற்சாகப்படுத்தினார். ஆம், அவர் கடலை வென்றவர் மட்டுமல்ல, அடிமைத்தனத்தை வென்றவர். கப்பலோட்டியவர் மட்டுமல்ல, தேசப்பற்றை எழுப்பியவர். வழக்கறிஞர் மட்டுமல்ல, வர்த்தகர் மட்டுமல்ல, தொழிலாளர் நலனுக்காக 1908ஆம் ஆண்டு கோரல்வில் போராட்டத்தில் சரியான வேலை, நியாயமான சம்பளம் என போராடினார். ஆம், அத்தகைய மனிதன் கடைசியாக அமைதியாக வாழ்ந்த இலை போன்று 1936ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் நாள் இவ்வுலக வாழ்வை நீர்த்தார். மாபெரும் சபையினிலே நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் என்ற அடிகளுக்கு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்து சென்றார். தூத்துக்குடி கடற்கரை நரைகள் எத்தனை முறை மோதி அடிக்கிறதோ அத்தனை முறை வ.உ.சி. ஐயாவின் நினைவுகள் ஒவ்வொரு இந்தியரின் மனதிலும் வாழும். தொடர்கின்ற வரலாறு தொடரட்டும் பல நூறு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் அன்னை தமிழாம் தாய்மொழியான தமிழுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் ஐயா வ.உ.சி.க்கு என் 2ஆம் வணக்கம். மலர் போல அமர்ந்திருக்கும் என் நடுவர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, என் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகின்றேன். வீரமிக்க தமிழனான், கப்பல் போக்குவரத்தை கண்டு மாற்றம் செய்தவனாம், சுதந்திரத்திற்காக தியாகம் செய்தவனாம், சிறையிலும் பல வழிகாட்டியாக இருந்த வீரனாம். அவரை பற்றி நான் இங்கு பேச வந்துள்ளேன். ஆம், நம் ஐயா வ.உ.சி. தான். வ.உ.சி. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒட்டப்பிடாரம் என்னும் இடத்தில் 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி பிறந்தார். இவர் சுதந்திரத்திற்காக பல தியாகங்களையும் செய்தார். சுதேசி என்னும் வழிகாட்டியாகவும் இருந்தார். இவரை நம் நாட்டில் கப்பலோட்டிய தமிழன் என்றும் மிகவும் அன்பாக அழைத்தோம். அது மட்டுமல்ல, இவரை நம் அன்போடும் பாசத்தோடும் வ.உ.சி. என்றும் அழைத்தோம். இவர் 1908ஆம் ஆண்டு சுதேசி இதழ்களில் இருந்து மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்தார். 1906 முதல் 1908ஆம் ஆண்டுகள் முதல் அவர் சுதேசி இதழ்களில் உள்ள புகழை உலகமெங்கும் பரப்புவதில் மிகவும் பெரிய வழிகாட்டியாகவும் இருந்தார். 1908ஆம் ஆண்டு மிகப்பெரிய கப்பலைக்கு தொடங்கி வைத்தார். இது இந்திய வர்க்கத்திலேயே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. இவர் 1908ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சியினரால் கைது செய்யப்பட்டு இரட்டை கம்பியினால் நின்றார். அந்த சிறை கம்பியில் இருந்த போதும் அவர் ஊக்கத்தை இழக்கவே இல்லை. ஏனெனில் இந்திய சுதந்திரத்திற்காக நான் பாடுபடுவேன் என்று மிகவும் ஊக்கத்தை இழக்காமல் இருந்தார். இவர் அவரது உரையில் மனிதன் இறக்கவே பிறக்கின்றான், நாம் இறப்பதற்கு ஏன் அஞ்சப்பட வேண்டும் என்று மிகவும் எளிமையாக கூறியுள்ளார். இது சுதந்திரத்திற்காக பாடுபடுபவர்களின் இடையில் தியாகத்திற்கும் அவர்களது தியாகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு சின்னமாகவே அமைந்தது. சாதி மத வேறுபாடுகளை நம் நாட்டின் அழிக்கும் பலவீனமாக அவர் எதிர்த்து பாடுபட்டார். அது மட்டுமல்ல, அவர் பெண்களுக்கு இந்த உலகில் சம உரிமை வேண்டும் என்று மிகவும் பாடுபட்டார். இவ்வாறெல்லாம் புகழ்பெற்ற இவர் 1936ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 18ஆம் தேதி தன் உயிரை துறத்தார். நாடு மறக்காது எங்கள் உள்ளங்கள் எல்லாம் விரல் சூட்டும் முன்னோடி நீயே வ.உ.சி. என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்வளங்களுக்கு கடலே மேடை, தேன் உண்ண வரும் வண்டனுக்கு மலரே மேடை, தேடி வரும் தென்றலுக்கு பூங்கா மேடை, நினைவில் தேன் பார்க்கும் திங்களுக்கு விண்ணே மேடை, தவழ்ந்து வரும் குழவிக்கு தாயின் மடியே மேடை, இங்கு தலைமை தாங்கும் தலைவர்களுக்கு என் இதயமே மேடை என கூறி தென்னாட்டு திலகராம்
வஉசி அவர்களை பற்றி ஒரு நினைவு கூறல். பாண்டியனாம் ஆட்சி செய்த தென் தமிழகத்திலே மரபு மாறாது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த அந்த மண்ணிலே தோன்றியது ஒரு புரட்சி புயல். அன்று தமிழகம் அறியாது தென் தமிழகத்திலே கரை கடக்காத புயல் ஒன்று நிலை கொண்டுள்ளது என்பதை முடித்தார். கல்வியை முடித்த பின்பு வழக்கறிஞரானார். நிதியை சுழித்தால் தான் நீதியை கிடைக்கும் என்ற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்பல். ஆனால் ஐயாவோ ஏழை எளிய மக்களுக்கு ₹1 கூட வாங்காமல் அத்தனை வழக்குகளையும் இலவசமாக வாதாடி கொடுத்தார். மக்களை சேர்த்தார். பணத்தால் அல்ல, பண்பால், ஆதிக்கத்தால் அல்ல, அன்பால். யார் ஆங்கிலேயர்கள்? வணிகம் செய்ய வந்தவன் நம் வாட்டின் வளத்தை பார்த்து இந்நாடு என்னுடையதென்றான். ஆனால் அன்று நாம் நினைத்திருந்தால் அவர்களை என்றோ துரத்தியிருக்கலாம். ஆங்கிலேயர்கள் காலத்தில் தொடங்கியதா நம் வணிகம்? இல்லவே இல்லை. சேர சோழ பாண்டியர்களாம் நம் நாட்டை ஆட்சி கொண்ட காலத்திலேயே தொடங்கியது வாணிகம். பாரதியும் வஉசியும் ஒரு நாள் கடற்கரைக்கு செல்கிறார்கள். பாரதி சொல்கிறார் வஉசியிடம், வாணிகம் செய்ய வந்தவன் தானே இன்றினது நாடு என்னுடையதென்கிறான். வாணிகம் செய்ய வந்தவன் தானே இன்றினது நாடு என்னுடையதென்கிறான். வரம் கொடுத்தவன் தலையிலே கையை வைத்தான், அசுரன் என்ற நிலையாயிற்றே என்று வருந்துகிறார். ஆனா ஒண்ணு மட்டும் மறுக்க முடியாத உண்மை, தமிழனை மாதிரி அறிவுள்ளவனும் கிடையாது, தமிழனை மாதிரி திமிரு பிடிச்சவனும் கிடையாது. எப்படி வந்தானோ அந்த வழியிலே அவனை துரத்துறேன் அப்படின்ட்டு போறாரு. வடநாட்டுக்கு போறாரு. திரும்பி வந்தேன்னா 2 கப்பலோட தான் வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன்னு நினைச்சுக்கோங்கன்னு போறாரு. 2 கப்பல்களையும் கடல் மேல் மிதக்க விடுகிறார். ஆங்கிலேயனுக்கோ பயம். விலையை குறைத்து பார்த்தான், ஒன்றும் நடக்கவில்லை. வஉசி பேசினாலே அது புரட்சி, வஉசி பேசினாலே அது புரட்சி என்பதை அறிந்து கொண்டவன் அவரை எப்படியாவது சிறைபிடிக்க வேண்டும் என்று எண்ணினான். இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றத்தில் அவரை கதிரவன் கண்விழிக்கும் குமரி எண்ணே வளம் வந்து அவையோரின் அனுமதி பெற்று தித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதிரும் மேலான முத்துக்கனியே என் முத்தமிழே என்று என் தாய் தமிழன்னையை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒரு மனிதனின் வாழ்க்கை வரலாறு அல்ல, ஒரு புரட்சி, ஒரு தீ, ஒரு தனி மனிதனின் நரம்பு. பாண்டிய நாட்டின் வீரம் மிகுந்த மன்னன், புறநானூறு கூறும் வீரனவன். என் கடமை பணி செய்வது மட்டுமே அன்றி தமிழகத்திற்காக தொண்டாற்றியவர். பாண்டிய நாட்டின் ஒட்டப்பிடாரம் என்னும் ஊரில் பிறந்தார். கடலை பார்த்தவர் பலர், ஆனால் கடலை வென்றவர் அவர் ஒருவரே. கடல் பேசியது, கப்பல் பேசியது, தமிழன் பேசியது. ஆனால் இன்று நம் மனதிலும் பேசிக்கொண்டிருப்பதே அவருடைய தியாகமே ஆகும். அவர்தான் வஉசி ஐயா அவர்கள். ஒட்டப்பிடாரம் என்னும் ஊரில் 1872ஆம் ஆண்டு பிறந்தார். அன்று அந்த ஆங்கிலேயனுக்கு தெரியவில்லை ஒரு தீப்பொறி பிறந்ததென்று. அவர் ஒரு வழக்கறிஞர் மட்டுமல்ல, ஒரு தலைவர், ஒரு புரட்சியாளர். இவை அனைத்தையும் கடந்து நம் தமிழ் மக்களின் தன்னம்பிக்கை அவர். அவரின் பள்ளி படிப்பை அண்ணாவிடம் கற்றார். அண்ணாவி அவர்களின் தமிழதுவோ அவர் மனதில் பாய்ந்தது. தமிழுக்கு அமுதென்ற பேர், இன்பத் தமிழெங்கள் உயிருக்குமே என்பதற்கிணங்க தமிழின் மீது கொண்ட பற்று அவர் மனதில் வேறாக ஊன்றி ஆலமரமாக விழுது பெற்றது. நம் நாட்டில், நம் கடலில் நம் உரிமை இருக்க வேண்டும் என்று கூறினார். திரைக்கடலோடியும் திரவியம் பேசு என்பதற்கிணங்க நம் நாட்டில் நம் கப்பலை நாம் தான் செலுத்த வேண்டும் என்று 1906ஆம் ஆண்டு ஸ்வதேசி நேவிகேஷன் சிஸ்டம் கொண்டு வரப்பட்டது. அன்று லாவியோ, கேலியா என்று 2 பெரும் கப்பல்கள் உண்டது. இவை அனைத்தையும் தண்ணி ஆளாக இருந்து நம் ஐயா பார்த்தார். பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு என்று பாவேந்தர் பாரதியார் அவர்களோ ஒரு புறம் பாடிக்கொண்டிருக்க, இந்தியாவின் நிலைமையும் வன்மையும் கேடழிந்து வந்தது. இதை அறிந்த ஐயா அவர்களோ இதை நிறுத்த வேண்டும் என்று காங்கிரஸில் சேர்ந்தார். காங்கிரஸில் சேர்ந்து அனைத்து மக்களின் மனதிலும் சுவாச காற்றை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார். ஒரு புறம் சுதேச போராட்டம் தீயாக வெற்ற, ஆங்கிலேயர்களோ கம்புகள், கொடிகள் பிடிக்க கூடாது என்று கூறினார். அதை
அதை கேட்ட சிதம்பரம் அவர்களோ, வேல் பிடித்து வாழ்ந்த தமிழர்களையே நீ கோல் பிடிக்க கூடாது என்கிறாயா என்று உணர்ந்து அன்றைய நாள் தொடங்கி தன் இறுதி நாள் வரைக்கும் தன் சுதந்திரத்திற்காக போராடினார். தன் இறுதி நாள் வரை நான் பேசும் பொழுது தமிழ் என் நாவில் உலாவ வேண்டும், நான் நடக்கும் பொழுது தமிழ் வீரநடை போட வேண்டும், நான் சாகும் பொழுது என் சாம்பலிலும் தமிழ் மனம் வீச வேண்டும் என்று தனக்காக நமக்காக தம் உயிரை மாய்த்தார். சற்கிடுத்த செம்பல் என்கிறோமே, ஆனால் சிறையில் அவர் படைந்த கஷ்டமோ எண்ணில் அடங்காதவை. கழுத்தில் இரும்பு கட்டிகள் போட்டனர், கையை முடக்கினர். இவை அனைத்தும் இருந்த பின்பும் தமக்காக பேசியார். அடிமைத்தனம் எவ்வளவு ஆழமாக இருப்பினும் அதை விருத்தி எறிந்தவர். அநியாயம் எவ்வளவு பெரிய மலையாக தோன்றினாலும் அதை உதிர்த்து ஒரு நல்ல மனிதனாக மாறிய தமிழன் அவர்தான் வ.உ. சிதம்பரம் அவர்கள். அவர்களை பற்றி பேசுவதற்கு நான் பெருமை கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். முத்து விளையும் தென்னகத்திலே, முக்கனியும் கனியும் தமிழகத்திலே, ஐயன் வள்ளுவனையும் ஔவையையும் பாரதியையும் பாரதிதாசனையும் பெற்ற பெருமையிலே அன்றும் இன்றும் என்றும் திகட்டாத திரவியமாய் தித்தித்து நிற்கும் என் முத்தமிழே, முதற்தமிழே, மூத்த தமிழே, உன்னை முதலில் வணங்கி அவையோரை அடுத்து வணங்கி தலைப்பினுள் நுழைகிறேன். கப்பலோட்டிய தமிழரை, தென்னாட்டு திலகரை, வ.உ.சி.யை, செக்கிழுத்த செம்மலை பற்றி எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை உங்களுடன் பகிர வந்துள்ளேன். வள்ளியப்பன் உலகநாத சிதம்பரம் பிள்ளை 1872 தூத்துக்குடி ஒட்டப்பிடாரம் என்னும் ஊரில் உலகநாத பிள்ளை பரமாயி அம்மாளுக்கு மூத்த மகனாக பிறந்தார். சுதேசி பிரச்சார சபை, வேளாண் சங்கம், சுதேசிய பண்டகசாலை போன்றவற்றை ஏற்படுத்தினார். இந்தியாவிற்கு வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் இந்திய ஆட்சியை கைப்பற்றியதோடு மட்டுமல்லாமல் நமது நாட்டின் செல்வங்களை சூறையாடி கொண்டிருந்தனர். இந்தியா இலங்கை இடையே பிரிட்டிஷ் இந்திய ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி கப்பல்களை இயக்கி கொண்டிருந்தது. எனவே வணிகத்தை கொண்டே முறியடிக்க நினைத்த சிதம்பரம் பிள்ளை 1908 சேலன் ஸ்டீமர்ஸ் கம்பெனியிடமிருந்து வாடகைக்கு கப்பல் வாங்கி சுதேசிய நாவாய் கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். சொந்த கப்பல் வாங்க வடநாடு சென்ற சிதம்பரனார் மீண்டும் தமிழகம் திரும்பினால் கப்பலுடன் தான் திரும்புவேன், இல்லையெனில் கடலில் வீழ்ந்து மாண்டு போவேன் என்று சபதம் எடுத்து சென்றார். காழிபா என்ற கப்பலுடன் தூத்துக்குடி வந்திறங்கினார். அதே சமயம் லாவோ என்ற கப்பலும் 2 நீராவி படகுகளும் வாங்கப்பட்டன. இந்திய மக்களுக்காக கப்பல் நிறுவனம் தொடங்கிய முதல் தமிழர் வ.உ. சிதம்பரனாரே ஆவார். 1905 தேசிய இயக்கத்தில் ஈடுபட தொடங்கிய வ.உ.சி. பாலகங்காதர திலகரின் சீடரானார். 1908 தூத்துக்குடியில் கோரல் நூற்பாலை தொழிலாளர்கள் தங்களுக்கான நியாயம் பெறுமாறு வேலை நிறுத்தம் செய்ய முன்னின்றதும் சிதம்பரனாரே. சுதேசி நிறுவனத்தின் வளர்ச்சியை தடுக்க சிதம்பரம் பிள்ளையை கைது செய்ய திட்டமிட்டது ஆங்கிலேய அரசு. 1916 வ.உ.சி.யையும் சுப்பிரமணிய சிவாவையும் கைது செய்தனர். அவர்களுக்கு சிறையில் பல இன்னல்களை கொடுத்தனர், செக்கினை இழுக்க வைத்தனர். அரசியல் தொண்டு மட்டுமல்லாமல் வ.உ.சி. தமிழுக்கும் பல தொண்டினை ஆற்றியுள்ளார். எனவே அவரின் புகழை நாம் என்றும் மறவாமல் நினைவில் கொண்டு அவர்களை வாழ்த்தி நன்றி கூறுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மூலை இதுதானே, முக்கனி முன்மொழிந்த மூலம் தமிழ்நாடே, முச்சங்கம் வளர்த்த ஊரும் இதுதானே, முத்தமிழ் முழங்கும் மூத்த தமிழ்நாடே, எம் தமிழ்த்தாயே, உன்னை இங்கு வாழ்த்தி வணங்கி தண்ணீர் இல்லையது எம் முன்னோரின் தாய்க்கடல் இது என்று கூறிய செம்மலாம் கப்பலோட்டிய தமிழனாம் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களையும் வாழ்த்தி வணங்கி ஆங்கண் வேட்கையில் நீதி சபையில் நீதி சூரியனாய் வீற்றிருக்கும் நடுவோருக்கும் வணக்கங்களை கூறி அவையோருக்கும் வந்தனத்தை கூறி தொடர்கிறேன் என்னுரை. நான் இங்கு ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை பற்றி என் அகத்தில் எழுந்த ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிரலாம் என்று வந்துள்ளேன். யார் இந்த வ.உ.சி? எப்படி கப்பலோட்டிய தமிழனானார்? செக்கெழுத்த செம்மலானாரா என்று பார்த்தோமானால் இவர்தான் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒட்டப்பிடாரம் என்னும் ஊரில் 1872 உலகநாதன் பிள்ளை
பரமாயி அம்மாள் என்னும் தம்பதியினருக்கு மூத்த மகனாக பிறக்கிறார். பள்ளி படிப்பை சொந்த ஊரிலே நிறைவு செய்த வ.உ.சி. அவர்கள் தந்தை போலவே வழக்கறிஞராக வேண்டும் என்னும் முனைப்பில் வழக்கறிஞராகிறார். நீதிமன்றத்தில் இவர் வாதாட வருகிறார் என்றாலே நீதிமன்றமே ஆடி போய்விடும். அத்துணை திறமைகள். இவர் ஏழை எளிய மக்களுக்காக இலவசமாக வழக்காடும் பண்பையும் பெற்றிருந்தார். மேலும் இவர் சுதந்திர போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்னும் முனைப்பில் 1905 காங்கிரஸ் கட்சியில் இணைந்து முழு நேரமாக சுதந்திர போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தார். தனது சொந்த சொத்தை விற்று சொந்த பணத்தில் இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையேயான கப்பல் போக்குவரத்தை தொடங்கி வைக்கிறார். இதன் விளைவோ என்னவென்று தெரியுமா? அன்றைய ஆங்கிலேய அரசுக்கு நிதி இழப்பு ஏற்பட்டது. இதன் மூலமாக இவருக்கு கப்பலோட்டிய தமிழன் என்னும் பெயரும் கிடைத்தது. இதன் காரணமாக இவர் மீது தீரா கோபம் கொண்டிருந்த ஆங்கிலேய அரசோ இவருக்கு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்தது. தன் வாதிடும் திறமையால் அதனை 6 ஆண்டுகளாக குறைத்து வாங்கி கொண்டுகிறார். மேலும் சிறையில் இருக்கும் போதோ மாடு இழுக்க வேண்டிய செக்கை வ.உ.சியை வைத்து இழுத்து அத்துணை கஷ்டங்கள் பட்டார். கொடுத்து கொடுத்து சிவந்து கொண்டிருந்த வ.உ.சியின் கைகளோ அன்று செக்கிழுத்து கல்லுடைத்து புண்ணாகி காணப்பட்டது. மேலும் நாம் நினைக்கலாம், இவர் சிறையிலிருந்து வெளியில் வந்தவுடன் அத்துணையும் மறந்திருப்பாரோ அல்லது விடுதலையில் இனி பயணிக்க போவதில்லையோ என்று. ஆனால் அதுதான் இல்லை. வீர் கொண்டெழுந்த சிங்கம் போல மீண்டும் முழு மூச்சுடன் சுதந்திர போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தார். தான் இறக்கும் பொழுதிலும் என்று தனியுமோ இந்த விடுதலை தாகம், அன்று மடியும் எங்கள் சுதந்திர மோகம் என்னும் சொல்லை கூறிவிட்டு நவம்பர் 18 1936 தூத்துக்குடியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் இயற்கை எய்தினார். மேலும் இவர் ஏழை எளிய மக்களின் மீது கொண்ட கருணையின் காரணமாக சிறந்த தலைவராகவும் கருதப்படுகிறார். எனவே இன்றைய காலகட்டத்தில் அவரது நினைவு நாளை ஆசரித்துக் கொண்டிருக்கிற நாம் அனைவரும் அவர் கூறிய வழியில் செயல்பட்டு ஜனநாயகத்தை காத்து நாட்டுக்கு தொண்டாற்றுவோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். எழுத்தாக்கி எழுத்தை சொல்லாக்கி சொல்லை தொடராக்கி தொடரை வாக்கியமாக்கி நாவில் தவள வைத்த தமிழனை போற்றி சீர்தூக்கி சிறப்பாக மதிப்பீடு செய்து கொண்டிருக்கின்ற நடுவர்களை வணங்கி என் போன்ற போட்டியாளர்களை வாழ்த்தி வ.உ. சிதம்பரனார் பற்றிய ஒரு சில முத்துக்களை உங்கள் முன் கோர்க்கின்றேன். அடிமைப்பட்ட இந்தியாவில் ஆங்கிலருக்கு எதிராக கப்பலோட்டிய தமிழன், பெண் சிறையில் செக்கில் தச்சம்மல் வ.உ. சிதம்பரனார். முத்துக்குளிக்கும் தூத்துக்குடியில் ஒட்டப்பிடாரம் என்ற சிற்றூரில் 1872 செப்டம்பர் மாதம் 5 உதித்த ஆதவன் தான் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார். உலகநாதன் பரமாயம்மாள் என்ற இணையரின் செல்ல மகன். எத்தனை எத்தனை வண்ண கனவுகளோடு வளர்க்கப்பட்ட இவர் வக்கீல் தொழில் செய்து குடும்ப பொறுப்பை ஏற்றெடுப்பார் என்று பெற்றோர் கனவு கண்டனர். பெற்றோரின் கனவில் மண்டை அலி போட்டுவிட்டு அந்நியரின் ஆட்சிக்கு எதிராக சுதந்திர போரில் ஈடுபட்டு பல துன்பங்களை ஏற்றுக்கொண்டவர் வ.உ.சி. அவர்கள். முதலாவது வழக்கறிஞர் படிப்பை முடித்தவுடன் தன்னுடைய சொந்த ஊரான ஒட்டப்பிடாரத்தில் வழக்கறிஞர் தொழிலை தொடங்கி தன் ஏழை மக்களுக்காக இலவசமாக வாதாடினார். சில வழக்குகளில் இரு கட்சியினரையும் சமாதானமாக போகும்படி செய்தவர். எனவே தூத்துக்குடியில் புகழ்பெற்ற வழக்கறிஞரானார். சுதந்திர கனலில் குதிக்க திலகரின் வழிகாட்டுதலை பெற்றவர். ஆங்கில ஆட்சியை எதிர்க்க சுதேசி முறையினை பின்பற்றியவர். நாவாய் சங்கம் தொடங்கி வீர உரையாற்றியவர். அந்நிய துணி எதிர்ப்பு போராட்டம் நடத்தியவர். பிரிட்டன் கப்பல்களுக்கு போட்டியாக இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர். சுதேசி நீராவி கப்பலினை திலகரின் துணையுடன் வாங்கி தன் தாய் நாட்டிலிருந்து இலங்கைக்கு வணிகம் செய்வதற்காக கப்பலை செலுத்தினார். அந்நிய நாட்டவரால் குற்றவாளியாக்கப்பட்டார். அந்நிய நாட்டவரை நம் மண்ணில் வந்து அதிகாரம் செலுத்தி நம்மவரை குற்றவாளியாக்கி இருக்கிறார்கள் என்றால் அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, பொறுத்து கொள்ள முடியவில்லை. அந்நிய நாட்டவரால் குற்றம் சாட்டப்பட்டதோடு அவரது வழக்கறிஞர் உரிமையும் பறித்துக் கொண்டனர். அவருக்கு தண்டனை அளித்து சிறையில் அடைத்தனர். சிறையில் அவர் பட்ட வேதனைகளும் சோதனைகளும் நம் சிந்தனைக்கு எட்டாதவை. இப்பொழுதெல்லாம் அரசியல் கைதிகள் சிறையில் நல்ல முறையில் நடத்தப்படுகின்றனர். அன்று வ.உ. சிதம்பரனாரை கடினமாக வேலை வாங்கினார். சணல் நூல் நோச்சார், கல் உடைக்க வைத்தனர், மாநிலுக்கும் செக்கினை இழுக்க வைத்தனர். அவர் பட்ட பாடுகள் ஏராளம், கசை கழிவுகளோ தாராளம். வ.உ.சி. ஒரு கண்ணியமான குடும்பத்தில் பிறந்தவர். நல்ல உணவு பழக்க வழக்கம் கொண்டவர். சிறைச்சாலையில் உணவின்றி வாடினார். நாட்டு விடுதலுக்காக சொத்து சுகம் தொழில் அத்தனையும் திறந்து வாடி வதங்கினார். நாட்டு விடுதலிருந்து சிறைச்சாலையிலிருந்து வெளிவந்த பிறகு தன்
பெட்டிக்கடை ஒன்றினை நடத்தி வியாபாரம் சரியில்லை என்று கடையே மூடினார். உண்ண உணவுக்கும் உடுக்க உடைக்கும் மிகவும் சிரமப்பட்டார். பிறரிடம் உதவி கேட்கவோ அவருக்கு மனமில்லை. தன்மானத்தோடு வாழ்ந்து வந்தார். இத்தகைய மகான் நாடு விடுதலை அடைவதை காணாத இயக்கத்தோடு 1936ஆம் ஆண்டு செப்டம்பர் 6ஆம் நாள் இந்த உலக வாழ்விலிருந்து விடைபெற்ற நம் நாட்டு வீர தமிழன் வ.உ. சிதம்பரனார். அவையோரே ஆன்றோரே, என் போன்ற இளையோரே, சிந்தியுங்கள், நம் நாட்டுக்காக உழைத்த வீரத்தமிழனின் வாழ்வே. நாடே அவரை மறந்து போய்விட்டது. இளைய சமுதாயமே வேறு கொண்டெழுவாய். வ.உ.சின் வாழ்க்கையை படிப்போம், வருங்கால தலைமுறைக்கும் சொல்வோம். தமிழக அரசு இவரது பெயரால் பள்ளிக்கூடகங்கள், நூலகங்கள், பல்கலைக்கழகங்கள், சிலைகள் நிறுவி இவரது நினைவு நாளை ஆண்டுதோறும் நினைவு கூர்ந்து அவரை பற்றிய புத்தகங்களை புத்தாக்கத்தோடு படைத்து வெளியிட வேண்டும். அதற்காக நாமும் நாடும் துணைநிற்பமாக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரவட்டும் தித்திக்கும் தென்தமிழ் பரவட்டும் என் முத்தமிழ் தாய்க்கு முதன்கண் வணக்கங்கள். தமிழுக்கு நான் இங்கு பேச வந்திருக்கும் தலைப்பு என்னவென்றால் வ.உ.சியை பற்றி பேச வந்துள்ளேன். தமிழகத்தில் ஒட்டப்பிடாரம் என்னும் ஊரில் 1892ஆம் ஆண்டு 1872ஆம் ஆண்டு தனது 1872ஆம் ஆண்டு தனது பள்ளி படிப்பை தொடங்கினார். அவரது தந்தையின் பெயர் உலகநாத பிள்ளை, அவர் தாயாரின் பெயர் பரமாயி அம்மாள். ஒட்டப்பிடாரம் என்னும் ஊரில் அவரது தஞ்சாவூரில் அவரது பள்ளி படிப்பை முடித்து முன்னேறினார். 1872ஆம் ஆண்டு அவரது பள்ளியில் நடந்திருந்த 1708ஆம் ஆண்டு அவரது சிறைக்கு சென்றார். அங்கே செக்கிழுக்க வைத்து துன்புறுத்தினர். இருட்டறையில் வைத்து அவரை துன்புறுத்தினர். எனவே அவரை செக்கிழுத்த செம்மல் என்னும் குறிப்பிடுகிறார்கள். அவரது வாழ்நாள் முழுவதும் போராட்டத்தையே அவர் வருத்தியிருந்தார். அதனால் அவர்களை செக்கிழுத்த செம்மல் என்னும் குறிப்பிட்டார்கள். இதனை அவர் 1736ஆம் ஆண்டு அவர் தனது உயிரை இழந்ததும் தன் வாழ்வை மக்களுக்காக, மக்களுக்கும் தனது படிப்பை உரையாற்றினார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. குங்குமலை சாரலிலே குளிர் நிலவு தெஞ்சலிலே தங்க மலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு சங்க தமிழ் தந்த தங்க தமிழில் தொடங்குகிறேன் என துறையை பண்டைய பெருமை நிலைநாட்டி காட்டி கப்பலோட்டி தமிழர் என பெயர் பெற்றவர் வ.உ. சிதம்பரனார். அந்நாளைய திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் என்னும் கிராமத்தில் 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 5ஆம் நாள் உலகநாத பிள்ளை மற்றும் பரமாயி அம்மாளுக்கு அருந்தவ புதல்வராக தோன்றினார். இவரது குடும்பமே வழக்குரைஞர் குடும்பம். தோன்றின் புகழோடு தோன்றுக இந்த வள்ளுவர் வாக்கிற்கிணங்கி புகழோடு தோன்றி புகழோடு வாழ்ந்தவர் சிதம்பரனார் அவர்கள். வள்ளியம்மை என்னும் மாதையை மணந்து குறைவில்லாத வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். திடீரென அவரை ஒரு பேரிடி தாக்கியது. அந்தோ அவரது துணைவியார் இறந்து விட்டார். தேசிய கவி சுப்பிரமணிய பாரதி மற்றும் சுப்பிரமணிய சிவா ஆகியோருடன் இருந்து விடுதலை இயக்கத்தில் தீவிரமாக செயல்பட்டார். அக்காலத்தில் தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் கப்பல் போக்குவரத்தை ஒரு வெள்ளையர் கம்பெனி நடத்தி வந்தது. கொள்ளை வருவாய் அந்த வெள்ளையர் கம்பெனி. அதற்கு முடிவு கட்ட கப்பல் கம்பெனி ஒன்றை பலர் உதவியால் நிறுவி 2 கப்பல்களை வாங்கினார். அதை கண்டு பொறுத்து கொள்ள இயலாத ஆங்கிலேயர்கள் மிக குறைந்த கட்டணத்தில் மக்களையும் அவர்கள் பொருட்களையும் ஏற்றி சென்றனர். தேசிய இயக்கத்தாலும் கப்பல் வணிகத்தாலும் ஆங்கிலேயருக்கு பெரும் இடையூறு அளித்த சிதம்பரனார் அவர்களை அடக்கி ஒடுக்கும் வாய்ப்பை ஆங்கிலேயர் எதிர்பார்த்து காத்திருந்தனர். அவர் மீது அரசுக்கு எதிராக சதி செய்ததாக குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் நிறுத்தினார்கள். 40 ஆண்டுகள் இரட்டை ஆயுள் தண்டனையை ஆங்கிலேய அரசு அவருக்கு விதித்தது. பின் மேல்முறையீட்டில் அந்த 40 ஆண்டுகள் 6 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. அவர் சிறையில் செக்கிழுத்தார், கல்லுடைத்தார், இன்னும் எத்தனையோ வேதனைகளை அனுபவித்தார். செக்கிழுத்த காரணத்தினால் செக்கிழுத்த செம்மல் சிதம்பரனார் என்று வழங்கப்பட்டார். தமிழ் புலமை உடையவர் தான் சிதம்பரனார் அவர்கள். எனவே சிறையில் இருக்கும் போது அவர் தமிழ் நூல்களை எழுதுதலானார். சிறை வாழ்க்கை தமிழ் வாழ்க்கையாக விளங்கியது. 1912ஆம் ஆண்டு அவர் சிறையிலிருந்து வெளிவந்த போது அவர் ஏற்படுத்தி நடத்திய கப்பல் கம்பெனி நலிந்து குலைந்து சீர்குலைந்து போயிருந்தது. தமது உடல் பலம், பணபலம், செல்வாக்கு ஆகியவற்றை பயன்படுத்தி ஆங்கிலேயரை எதிர்த்த வ.உ.சியை சிறையிலிட்டது மிஞ்சி வழக்கறிஞர் பணி செய்யவும் தடை விதித்தது. இதனால் தனது இறுதி வாழ்க்கையை ஏழ்மையில் கழித்தார். 1936ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் நாள் தன் படுக்கையில் இருக்கும் போது பாரதியின் பாடலை கேட்டவாறே அவர் இவ்வுலகை எய்தினார். மக்கள் அவரை அஞ்சு மறந்திருக்கலாம்,
அவரை இன்று எண்ணி போற்றுகிறது. அவர் மறைந்தாலும் அவர் ஊட்டிய தாய்மொழி பற்றும் தாய் நாட்டு பற்றும் அவர் நினைவும் இன்றும் என்றும் நம் உள்ளங்களில் என்றென்றும் நினைப்பற்றிருக்கும் என்று கூறி என் சிற்றுரைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இந்த சிறப்பான பேச்சு போட்டிக்கு வருகை தந்துள்ள அனைத்து மாணவர்கள், ஆசிரியர்கள், மதிப்பிற்குரிய விருந்தினர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று இங்கு நாம் அனைவரும் ஒன்று கூடி இருப்பதற்கான காரணம் நம்ம தமிழ்நாட்டின் வீர வரலாற்றை நினைவூட்டும் மாபெரும் புரட்சியாளர் குறித்து பேசுவதற்காக. இந்த மண்ணின் மனத்திலும் கூட தேச பற்று கலந்துள்ளது என்று பெருமிதப்படுவோம். அப்படிப்பட்ட இந்த மண்ணில் பிறந்து தாய் நாட்டுக்காக தன் உயிரையே அர்ப்பணித்த வீர வ.உ. சிதம்பரனார். நாடு வாழ என் உயிர் ஒளியட்டும் என்ற எண்ணத்துடன் அந்நீதி எடுத்து எழுந்த அவரின் போராட்டம் நாம் அனைவராலும் மறக்க இயலாது. வன்னி நாயகம் உலகநாதன் சிதம்பரம் செப்டம்பர் 5, 1872 ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தார். சிறுவயதில் இருந்தே புத்திசாலித்தனமும் வீரமும் மிக்கவர். திருநெல்வேலியில் வழக்கறிஞராக தமது வாழ்க்கையை தொடங்கினார். 1905 ஆண்டு முதல் தேசிய இயக்கத்தில் கலந்து கொண்டார். தமிழர்களின் உரிமைக்காகவும் இந்திய சுதந்திரத்திற்காகவும் பல போராட்டங்களில் ஈடுபட்டார். வ.உ. சிதம்பரனாரால் 1906 ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம். இவர் காலியா மற்றும் லாவோ எனும் இரு கப்பல்களை பிரான்ஸ் நாட்டிடம் இருந்து விலக்கி வாங்கி தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே ஓட்டினார். எனவே இவர் கப்பலோட்டிய தமிழர் என்று அழைக்கப்பட்டார். பிரிட்டிஷ் இந்திய நீராவி கப்பல் கழகத்தை புறக்கணிக்குமாறு வ.உ.சி. பிரச்சாரம் செய்தார். இதனால் இவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் செக்கெழுத்தும் கொடுமைக்கு இவர் ஆளானதா. இவர் செக்கெழுத்த செம்மல் என்று அழைக்கப்பட்டார். வ.உ. சிதம்பரனார் எழுத்தாளராகவும் திகழ்ந்துள்ளார். இவரின் மாபெரும் படைப்புகளான மெய்யறம் மற்றும் வ.உ.சி. சுயசரிதை குறிப்பிடத்தக்கன. வ.உ. சிதம்பரனார் 18 நவம்பர் 1936 ஆண்டு காலமானார். சுதந்திரத்தின் சிவப்பு கொடியை தன் உயிரால் நடத்த அயராத வீரர் வ.உ. சிதம்பரனார். அவர்களின் கடைசி வார்த்தைகள் வாழ்க இந்தியா. இன்றும் இந்த முழக்கம் நம் அனைவரின் இதயங்களிலும் ஒழித்து கொண்டுதான் இருக்கும். நண்பர்களே, சுதந்திரம் என்பது யாரும் இலவசமாக அளிக்கவில்லை. வ.உ. சிதம்பரனார் போன்ற ஆயிரக்கணக்கான வீரர்களின் தியாகம் தான் நம் இந்திய சுதந்திரம். அவர்களின் தியாகம் அர்த்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் நம் நாட்டை நேசித்து பாதுகாத்து முன்னேற்ற வேண்டிய கடமை உண்டு. நாம் இன்று சுதந்திரமாக பேசுவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் சுவாசிப்பதற்கும் காரணம் அவர்களின் ரத்தத்தில் எழுதப்பட்ட வரலாறு. பேச வாய்ப்பளித்தவைக்கு நன்றி கூறி வாழ்க இந்தியா வளர்க இந்தியா என்ற முழக்கத்துடன் வீர வ.உ. சிதம்பரனாருக்கு என் கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போற்றி போற்றி ஓர் ஆயிரம் போற்றி நின் பொன்னடிக்கு பல்லாயிரம் போற்றி என்று தமிழன்னையின் அடிவணங்கி தென்றல் தவழ்ந்து வரும் தென் குமரி சோலையிலே வண்டினங்கள் பாடி வர வாழ்த்துக்கிழமை தேடி வர அவை நிறைந்த அத்துணை பேருக்கும் என் அன்பு வணக்கங்கள். காவியங்கள் படைக்க நான் கம்பனும் இல்லை, குரல்கள் தரிக்க நான் வள்ளுவனும் இல்லை, கவிதைகளாய் புனைய நான் கண்ணதாசனும் இல்லை. இருப்பினும் இன்றைய சமுதாயத்தின் இளைய தலைமுறை என்ற உரிமையோடு என் உரையை துவங்குகின்றேன். நான் யாரை பற்றி பேச போகிறேன்? சீமானாக பிறந்தவராம், கோமானாக வாழ்ந்தவராம், விடுதலை வேட்கை மிக்கவராம், வெஞ்சிறையில் இருந்தவராம், உண்மையின் வழக்கறிஞராம், வணிகத்தின் வழிமுறையாம், கப்பலோட்டிய காட்டு மரமாம், செக்கிழுத்த செம்மரமாம், பாரதியின் நண்பனாம், பார் போற்றும் வீரத்தமிழனாம், எம்மான தமிழன் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசலாம் என வந்துள்ளேன். வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை அவர்கள் 1872 ஆண்டு செப்டம்பர் 5 தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் ஊரிலே உலகநாதன் பிள்ளை பரமாயி அம்மாள் அவர்களின் மூத்த மகனாக பிறந்து தாய்மொழியாம் தமிழை கற்று ஆங்கிலத்திலும் அறிவை பெற்று கல்லூரியில் சட்டம் பயின்று தகுதி, திறமை, நேர்மை இவற்றை அடிப்படையாய் கொண்டு வசதியற்றவர்களின் இலவச வழக்கறிஞரானார் எம் வ.உ.சி. இது மட்டுமல்லாமல் அவர் சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், ஆளுமை மிக்க தொழிற்சங்க தலைவர், சுதந்திர போராட்ட வீரர்.
சொந்தமாக கப்பல் இருந்தால், ஆம், சொந்தமாக கப்பல் வாங்குவதற்காக பலரிடம் நிதி திரட்டி தன் சொத்துகளையும் வச்சு வட இந்தியாவிலிருந்து கிளம்பும் போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வந்தால் கப்பலோடு தான் வருவேன், இல்லையேல் கடலில் வீழ்ந்து மாண்டு போவேன் என்றார். ஆம், சபதத்தை சரித்திரமாக்கி சொந்த கப்பலுடனே வந்தார் எம்மான தமிழன் வ.உ.சி. திலகரால் ஈர்க்கப்பட்டு பாரதி மற்றும் சுப்பிரமணிய சிவாவின் நட்பால் பிணைக்கப்பட்டு சுதேசி நிறுவனத்தை வழிநடத்தி வெளிநாட்டு கப்பல்களை ஒழிக்க உள்நாட்டு நிறுவனங்களை நிறுவினார். ஐயனே, செயலானான், உருவானான், எதிர்ப்பானான், கடலானான், கப்பலானான், சிறைப்பட்டான், செக்கிழுத்தான், கைதியானான், சொத்தை இழந்தான், தியாகியானான், தெய்வமானான், என் ஐயனானான். என் ஐயனை வணங்கி பேச வந்தேன் கடல் அளவு, பேசி முடித்தேன் கடுகளவு. மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இதே அவையில் தலைப்பில் மீண்டும் வருவேன் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எண் 6. கல்லில் ஒளி எழுப்பி கடலலையில் நடனமாடி மெல்லியலால் மெல்லிதழில் வித்தார நகையாகி இங்கு சிந்தி வரும் பைந்தமிழில் என்னை கூட சிந்து பாட வைக்கும் செந்தமிழே, நீ வாலியவே சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாராயாகி நான் பேருரை நிகழ்த்த என் நாவில் செந்தமிழே நீ நடனமாட உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். வணக்கம். தமிழில் இருக்கும் அத்தனை வார்த்தைகளையும் தொகுத்து பெருமை பாடினும் என் மனம் நிறையாது. என் தலைவன் வ.உ. சிதம்பரனாரின் பெருமை கூறி முடியாது. 1972ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்த வள்ளியப்பன் உலகநாத சிதம்பர பிள்ளை தேசப்பற்றினால் தனது முழு பெயரையே வந்தே மாதர சிதம்பர பிள்ளை என்று மாற்றிக்கொண்டார். வழக்கறிஞராக இருந்த இவர் 1905ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியில் இணைந்து ஆங்கிலேயர்களை முற்றிலுமாக எதிர்த்தார். தனது அறிவாற்றலால் ஆங்கிலேயர்களுக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டிருந்த இவர் ஆங்கிலேய வணிகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க 1906ஆம் ஆண்டு சுதேசி நாவாய் நிறுவனத்தை தொடங்கினார். SS கார்னியோ, SS காவோ என்ற 2 கப்பல்களை வாங்கி தூத்துக்குடி முதல் கொலம்போ வரை வணிகத்தை தொடங்கினார். இதனை கண்ட ஆங்கிலேய அரசோ அச்சத்தில் இவர் மீது கோலத்தனமாக தேச குற்றம் சாட்டி சிறையில் அடைத்தது. சிறையிலும் எழுத்து பணியை தொடங்கினார். 1908ஆம் ஆண்டு அச்சத்தில் அடங்காமல் தன் குரலை பூட்டி வைக்காமல் சுப்பிரமணிய சிவத்திற்கு அடைக்கலம் கொடுத்து சொற்பொழிவுகளை ஆங்கிலேயர்களை எதிர்த்து உரையாடினார். இதனால் 40 வருடம் கோவை சிறையிலும் கண்ணூர் சிறையிலும் கொடும்பணி செய்தார். செக்கெழுத்து செம்மல் என்ற பெயரை வாங்கினார். கைத்தோல் உரிந்தது, கண்ணீர் வடிந்தது, எனினும் செந்தமிழே கண்ணி தமிழே என்று கண்ணீரை துடைத்து கொண்டார். இன்று நாம் அமர்ந்து மகிழ முக்கியமான காரணமாக இருப்பது வ.உ. சிதம்பரனார் போன்ற தலைவர்களால் தான். எனவே அவர்களின் பெயரை உறக்கச் சொல்லுவோம் என கூறி எக்காரணத்தினாலும் நம் குரலை பூட்டி வைக்க மாட்டோம் என சொல்லி சொல்லும் பொருளும் சொல்லுகின்ற பாங்கும் மலகுற அமைந்திருக்கிறதா என்று ஆய்வு செய்யும் நடுவர்களுக்கும் யார் பெறுவார் முதல் பரிசு என்று காத்து கொண்டிருக்கும் அவையினர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே. இதை வந்தனை கூறி என் மனதில் இருத்தி வாயுற வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. என் அன்னை தமிழுக்கும் அன்பு தமிழுள்ளங்களுக்கும் இச்சின்னவளின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். கப்பலோட்டிய தமிழன் என்று கற்றாராலும் மற்றாராலும் பாராட்ட பெற்று இந்திய விடுதலைக்காக தன்னையே மெழுகுவர்த்தி போல் அழித்துக் கொண்டவர் வ.உ. சிதம்பரநாதன். இவர் வ.உ. சிதம்பரனார் மாவட்டம் என்று அழைக்கப்படும் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒட்டபிடாரம் எனும் ஊரில் 1872ஆம் ஆண்டு பிறந்தார். இவரை இன்றெடுத்த பெருமைக்குரியவர்கள் உலகநாதன் பரமாயி அம்மாள் ஆவார்கள். வளமுள்ள குடும்பத்தில் நலமுடன் வளர்ந்தார். தூத்துக்குடி செட் சேவியர் பள்ளியில் படித்தார். மெட்ரிகுலேஷன் தேர்வில் தேர்ச்சி பெற்றார். சட்டம் பயின்று வழக்கறிஞராக பணிபுரிய தொடங்கினார். வள்ளியம்மை என்னும் நங்கை
மங்கை நல்லாளை மலர்ந்து இனிய இல்லறம் நடத்தினார். அவ்வம்மையாரை மரணப்பிடி ஆட்கொண்டது. பின்பு மீனாட்சி என்பவரை தனது வாழ்க்கை துணையாய் ஏற்றார். ஆண் மக்கள் மூவரையும் பெண் மக்கள் மூவரையும் ஈன்றெடுத்தார். வழக்குகளில் அவர் புலி, எதிரிகளின் வாதங்களை எள்ளு பொடியாக்கினார். பொருளும் குறித்து விரிந்திருக்க உண்ணாத தாளாண்மை கொண்ட வேளாண்மை வாழ்க்கை நடத்தினார். நாடு வாணிகம் செய்ய வந்த ஆங்கிலேய வம்பரிடம் சிக்கி தவிப்பதை பார்த்தார். நண்பர் சுப்பிரமணிய சிவாவுடன் இணைந்து விடுதலை தீயில் விறகுகள் சொரிந்தார். வீர சிறகுகள் விரித்தார். தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் இடையே கப்பலோட்டி வெள்ளையர்கள் கொள்ளை லாபம் அடித்தனர். முல்லை முள்ளால் எடுப்பது போல வாணிகம் செய்வோருக்கு போட்டியாக கப்பலோட்ட எண்ணினார். பல்லோரை துணையாக்கி கொண்டு லாவோ காலியா எனும் 2 கப்பல்களை வாங்கினார். மேலும் தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் இடையே கப்பலோட்டிய தமிழன் என்ற பெருமையையும் பெற்றார். அது மட்டுமல்ல, அந்நியர் பொருட்களை எதிர்ப்பதை நாட்டின் விடுதலைக்கு உகந்தது என்று எண்ணிய அவர் சுதேசி இயக்கத்தை தீவிரப்படுத்தினார். 1915 விடுதலை அடைந்து வெளிவந்த அவரை வறுமையே பெருமையுடனும் வளமையுடனும் வாழ்ந்த அவருக்கு வரவேற்பு அளித்தது. வ.உ.சி.யை காந்தி போற்றினார், பாரதி பாடினார், கவிமணி பாடினார். ஆயினும் நன்றி கெட்ட நாடு அஞ்சி அஞ்சி அவரை கஞ்சிக்கு கூட வழி இல்லாமல் கண்மூட செய்தது. இன்னும் செக்கினை பார்த்தால் சிதம்பரனார் நினைவுதான் வரும். தோன்றின் புகழோடு தோன்றுகாத்தில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற குரலுக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டி இவர் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் இன்னும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று கூறிய நுரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தாய்ப்பணிந்து அவையோரை வணங்கி ஐயா வ.உ.சி.யை பற்றி பேச கிடைத்த வாய்ப்பை எண்ணி அகம் மகிழ்கிறேன். வள்ளிநாயகம் உலகநாதன் சிதம்பரம் என்பதே வ.உ.சி. என்பதன் விரிவாக்கம். பெற்றோரை பெயரில் இணைத்த சிதம்பரனார் பாரத அன்னையை மனதோடு இணைத்து வாழ்ந்து வந்தார். 1872 செப்டம்பர் 5ஆம் நாள் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் பிறந்த வ.உ.சி. பிற்காலத்திலேயே மிக சிறந்த வழக்கறிஞராக பணியாற்றினார். 1905ஆம் ஆண்டு தேசிய இயக்கத்தில் ஈடுபட தொடங்கிய வ.உ.சி. வியாபாரத்திற்காக வந்த ஆங்கிலேயர்களை வியாபாரத்தாலேயே ஒழித்து கட்ட வேண்டும் என முடிவு கட்டினார். 1906ஆம் ஆண்டு தேசிய சுதேச கப்பல் நிறுவனம் தொடங்கினார். இதனால் கோபம் கொண்ட ஆங்கிலேய அதிகாரிகள் அவர்களை சிறையில் அடைத்தனர். சிறையில் அவர் பல இன்னல்களை அனுபவித்தார். அப்போது அவருக்கு தமிழ் மொழி ஆறுதல் அளித்தது. சிறையில் அவர் கைகளை இரும்பு சங்கிலிகளால் பிணைத்தார்கள். அப்போதும் அவர் தன் சுதந்திர தாய்க்காக செய்தார் என்று போராடினார். தன் வீட்டை தெய்வம் காப்பாற்றும், ஆனால் தன் பாரத அன்னையை காப்பாற்ற நான் வேண்டும் என்று தன் வாழ்நாள் முழுவதும் பாரதத்திற்காக ஒப்படைத்தார். 1972 பிறந்த இவர் நவம்பர் 15ஆம் நாள் இம்மண்ணிற்காக உயிரை விட்டார். தேடி சோறு தினம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பல வேடிக்கை மனிதரை போல் இல்லாமல் தேசம் காக்க வீறு கொள்வோம் என்று தன் வாழ்க்கை முழுவதையும் இதற்காக ஒப்படைத்தார். என்ன பல தியாகிகளை போல் நடக்காமல் வீட்டிற்குள்ளேயே இருக்காமல் எது நடந்தாலும் நான் வருவேன் என்று தன் வாழ்நாள் முழுவதும் ஒப்படைத்த வ.உ.சி.யை எண்ணி நாமும் வாழ்வோம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். தமிழ் மொழியையும் சேர சோழ பாண்டியர் மண்களையும் நம்மை எல்லையிலிருந்து காத்து கொண்டிருக்கும் பாரத புதல்வர்களான ராணுவ வீரர்களையும் மற்றும் தங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்திருக்கும் பெரியோர்கள் அனைவரையும் தலைவணங்கி எனக்களித்த தியாக செம்மல் அவர்களை பற்றிய 3 நிமிட உரையை தொடங்குகிறேன். இந்திய விடுதலை போரில் ஆயுதங்களை ஏந்தி போராடி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரர்களை வணிக ரீதியாகத்தான் முடக்க வேண்டும் என்று தனித்துவமான பாதையை தேர்ந்தெடுத்து அவர்களை கதிகலங்க செய்ததின் காரணமாகத்தான் இன்றும் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கத்தியை தீட்டாமல் புத்தியை தீட்டியவர். தன் உடல், உயிர், உடைமைகள் அனைத்தையும் தேசத்திற்காக தியாகம் செய்த தியாக செம்மல் நம் வ.உ. சிதம்பரம் பிள்ளை ஐயா அவர்கள். இவரது சொற்பொழிவை கேட்டால் செத்த பிணம் கூட உயிர்த்தெழும் என்று பிரிட்டிஷ் அரசாங்கத்தாலேயே பாராட்டப்பட்டவர்.
தன் உடல் உயிர் உடைமைகள் அனைத்தையும் தேசத்திற்காக தியாகம் செய்த தியாக செம்மல் நம் வ.உ. சிதம்பரம் பிள்ளை ஐயா அவர்கள். நாட்டின் விடுதலைக்காக தன்னையே மெழுகாய் உருக்கி கொண்ட செக்கிழுத்த செம்மல். இந்த தேசமே போற்றி கொண்டாட வேண்டிய இந்த தேசிய தலைவரை ஜாதிய தலைவராக்கிய பெருமைகள் நம் அரசியல் கட்சிகளையே சாரும். தயவு செய்து ஐயாவே வெறும் கப்பலோட்டிய தமிழன் என்று ஒற்றை வார்த்தையை மட்டும் சொல்லி அவரது பல தியாகத்தை மறைக்க வேண்டாம். அன்று பல தேசிய தலைவர்கள் ஐயாவை வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்று அழைப்பதற்கு பதிலாக வந்தே மாதரம் பிள்ளை என்று அழைத்தார்கள் என்றால் அன்னாரது தேசப்பற்றை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். இன்று பல இளைஞர்கள் தனக்கு மட்டும் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வருகிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தியாக செம்மலின் வாழ்க்கை வரலாறை 1 மணி நேரம் ஆராய்ந்து படித்தால் போதும். இன்று நாம் படும் கஷ்டமெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று அவர்களுக்கே தோன்றும். வெறும் பேச்சு போட்டிக்காக மட்டும் இவரை பற்றி பேசிவிட்டு கடந்து சென்று விடாமல் ஐயாவின் தியாக வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு உறக்க சொல்ல வேண்டிய பொறுப்பு இன்றைய தலைமுறைக்கு உள்ளது என்பதை இந்நேரத்தில் பதிவு செய்கிறேன். தியாகம் என்ற சொல்லுக்கு பொருள் என்னவென்று யாராவது உங்களிடம் கேட்டால் அதற்கு வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுங்கள். இந்த உலகில் கடல் இருக்கும் வரை ஐயாவின் தியாக வரலாறு இருந்து கொண்டே இருக்கும் என்று கூறி அனைத்து பெரியோர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய். 10. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். எதிர்காலம் போய் காலத்தில் எதிர் நீச்சல் போட்டு நித்தம் நான் பேசிட பேதுமே புரிந்திட நடுவர் அவர்களே, ஆசிரிய பெரும் மக்களே, வருங்கால தூண்களே, எதிர்காலம் நீங்களே, என் நன்மனையே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை கூறி தலைப்பிற்குள் நுழைகிறேன். தாருங்கள் தங்கள் காதுகளை. மழை வெள்ளத்தில் காகித கப்பல் கூட விட முடியாத இந்த அடிமை தேசத்தில் சுதேச நீராவி கப்பல்களை தூத்து குடிக்கும் கொழும்புக்கும் இடையே இயக்கி இந்தியர்களின் பெருமையை பறைசாற்றிய நம்முடைய சுதந்திர 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 நாயகன் செக்கழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாராம் எங்கள் ஐயா அவர்களை பற்றி பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வ.உ. சிதம்பரனார் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி 1872ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஓட்டப்பிடாரம் என்ற ஊரில் உலகநாதர் பிரம்மாயி அம்மாளுக்கு மூத்த மகனாக முத்தாக இந்த பாரத நாட்டின் சொத்தாக அவதரித்தார். வ.உ.சி தனது தந்தையை போலவே வழக்கறிஞராக சட்டம் பயில திருச்சிக்கு அனுப்பப்பட்டு 1894ஆம் ஆண்டு தனது சட்டப்படிப்பை தொடர்ந்தார். ஆங்கிலேயர்களை விரட்ட அருமையான ஆயுதத்தை கையில் எடுத்தார் வ.உ.சி. வியாபாரம் படுத்தால் வெள்ளையனும் படுத்து விடுவான் என எண்ணி முல்லை முள்ளாளர் என்பது போல கப்பலை கப்பலால் அடையன 2 சுதேசி கப்பல்களை பல பெரிய நிதியுதவியுடன் வாங்கி ஆங்கிலேயர்களான அந்நியர்களின் கப்பலுக்கு இடையில் இந்நாட்டு சுதேச கப்பல்கள் இனி பறக்கும், அந்நிய கப்பல்கள் நாட்டை துறக்கும் என வீர முழக்கமிட்டு அளப்பெரியா விடுதலை மகிழ்ச்சி கொண்டார். நாள் பார்த்து நேரம் பார்த்து வீரத்தையே மூட்டியதற்காக, ஆங்கிலேயருக்கு எதிராக கப்பலோட்டியதற்காக, வந்தே மாதரத்தை அழுத்தி அழுத்தி சொன்னதற்காக என பல பொய் குற்ற சாட்சிகளோடு கூண்டிலே அடைக்கப்பட்டார். அங்கு விலங்கு பூட்டிய கால்களோடு மாடு கூட இழுக்க முடியாத செக்கை இந்த மாமனிதன் இழுத்தார். கைகளில் ரத்தம் சொட்ட சொட்ட கயிறு திரித்து இந்த மண்ணுக்காக தன் கைகளை புண்ணாக்கியவருக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துக் கொண்டிருந்தது. தன் தாய் நாட்டுக்காக வாங்கப்பட்ட சுதேசி நீராவி கப்பல்கள் ஆங்கிலிடம் விற்கப்பட்டது என்பதை அவரை பேரதிர்ச்சிக்குள் உள்ளாக்கியது. மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்தில் பிறந்து 1000 பேருக்கு அன்னமிட்ட அவரை, வடியவருக்காக வாதாடிய அவரை, தாய் நாட்டு மக்கள் தலை நிமிர வேண்டும் என்று நினைத்த அவரை தாயக மக்கள் தலை குனிய செய்தது கொடுமையிலும் கொடுமையாக இருப்பதை நினைக்கும் போது நமது உள்ளம் உதறி பதறி வளரி அளவா போகிறது. சுதந்திரம் அடைவதற்கு 11 ஆண்டுகளுக்கு முன்பாக நவம்பர் 8, 1936 தனது இன்னுயிரை நீத்தார். நமது மனதில் நீங்காட பெற்ற வள்ளியப்பன் உலகநாதர் சிதம்பரனார் அவர்கள் சுதேசியாக வாழ்வோம், சுதேச காற்றை சுவாசிப்போம். வந்தே மாத்திரம். 11. ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் பேசலாம் என வந்துள்ளேன். இவர் 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி ஓட்டுப்பிடாரம் என்னும் ஊரில்
உலகநாதருக்கும் பரமாயி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். சிறுவயதிலேயே வ.உ.சி. அவர்களுக்கு புத்திசாலித்தனமும் நாட்டுப்பற்றும் நிறைந்திருந்தது. கல்வி முடித்து வழக்கறிஞராக பணியில் சேர்ந்த அவர் சுதந்திர இயக்கத்தில் ஈடுபட்டு மக்களிடையே தேசப்பற்றை எழுப்பினார். அந்த காலத்தில் கடல் போக்குவரத்து முழுவதும் ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இந்தியர்கள் யாருமே கப்பலை இயக்க அனுமதி பெற முடியாது. அந்த சமயத்தில் வ.உ.சி. அவர்கள் 1906ஆம் ஆண்டு ஸ்வதேச ஸ்டீம் நேவிகேஷன் என்னும் கம்பெனியை தொடங்கி அந்த நிறுவனத்தின் மூலமாக 2 கப்பல்களாகிய காலியா மற்றும் லாவோவை தூத்துக்குடியிலிருந்து கொழும்பு வரை இறக்கினார். அன்று நம் கடல் மேல் பறந்தது வெறும் கப்பல் மட்டுமல்ல, இந்தியர்களின் பெருமையும் ஆகும். இதை கண்ட இந்த முயற்சி ஆங்கிலேயர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. அவர்கள் வ.உ.சி. அவர்களை சிறையில் அடைத்து அங்கே அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்பட்டது. ஆனாலும் அவர் ஒருபொழுதும் மனம் தளரவில்லை. சுதந்திரம் என்னும் சொல் என் நெஞ்சில் எரியாம் தீயா இருக்கிறது என்ற அவர் சொன்ன வரிகள் நம் அனைவர் நெஞ்சிலும் தீ மூட்டும் நிகழாக இருக்கிறது. பல ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு பின் விடுதலையான அவர் தன் வாழ்நாள் கடைசி வரையிலும் அவர் சுதந்திர இந்தியாவை காணவில்லை. 1936ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி இவர் இயற்கை எய்தினார். ஆனால் அவருடைய நினைவுகள் நம் நெஞ்சில் என்றும் நிலைத்திருக்கிறது. நம் மக்கள் அவரை அன்புடன் கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கின்றனர். அவர் வெறும் சுதந்திர வீரர் மட்டுமல்ல, தன்னம்பிக்கையின் அடையாளமும் ஆகும். இவரை போலவே நாமும் இவர் வாழ்க்கை நம் இளைய தலைமுறைக்கு ஒரு சான்றாக அமைகிறது. இவரை போலவும் நாமும் தைரியத்துடன் நம் நாட்டை முன்னேற்றுவோம் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தாயே தமிழே வணக்கம். தாய் மகன் உறவம்மா உனக்கும் எனக்கும் என்று தாய் தமிழை வணங்கி இந்த அவைக்கு என் வந்தனத்தை தெரிவித்துக் கொண்டு செக்கிழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசலாம் என வந்துள்ளேன். வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை அவர்கள் 1872 செப்டம்பர் 5ஆம் நாள் பிறந்தார். தன் உடல் பொருள் ஆய்வி அனைத்தையும் நாட்டிற்காக அர்ப்பணித்த தியாக செம்மல் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நாடகம் சுதந்திர போராட்டம் பற்றி பரவியது. ஆட்டுத்தோல் வணிகம் செய்ய வந்து நாட்டையே பிடித்த ஆங்கிலேயரை இந்தியாவிலிருந்து விரட்ட விதவிதமான முழக்கங்களும் போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டன. அதில் ஒன்றுதான் இந்தியனாக இரு, இந்திய பொருட்களையே நம்பு என்ற சுதேசி முழக்கம். வ.உ.சி.க்கு சுதந்திர போராட்டத்தில் மிகுந்த ஈடுபாடு இருந்தது. ஒட்டப்பிடாரத்தில் சொத்துக்களுக்கு பஞ்சமில்லாத பாரம்பரியமிக்க குடும்பத்தில் பிறந்தவர் தான் வ.உ. சிதம்பரனார். சுதேசி வணிகத்தை பெருக்கி ஆங்கிலேயரை ஒடுக்க அவர்களுடைய கடல் ஆதிக்கத்தில் கை வைக்க நினைத்தார் சிதம்பரனார். ஆங்கிலேயர் நடத்தி வந்த பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் என்ற கப்பல் நிறுவனத்திற்கு போட்டியாக 1906 அக்டோபர் 16 சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி பதிவு செய்யப்பட்டது. மற்றொரு பக்கம் சிதம்பரனார் கப்பல் வாங்குவதை தடுக்கும் முயற்சியில் ஆங்கில நிர்வாகம் ஈடுபட்டு இருந்தது. பயணத்தை ஒத்தி போடாமல் உடனே மும்பைக்கு புறப்பட்டார் சிதம்பரனார். கப்பலோடு வந்தால் மட்டுமே தமிழகம் திரும்புவேன், இயலாவிட்டால் கடலில் வீழ்ந்து மாய்வேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டார். தான் சொன்னதை போலவே பல போராட்டங்களுக்கு பிறகு சொந்தமாக காளியா என்ற கப்பலுடன் தமிழகம் திரும்பினார். பிறகு தமது செயலாளர் வேதமூர்த்தியை பிரெஞ்சு நாட்டிற்கு அனுப்பி லாவோ என்ற மற்றொரு கப்பலையும் வாங்கி வர செய்தார். 2 கப்பல்களும் 1907 தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் இடையே ஓடத் தொடங்கினார். சுதேசி கப்பலின் பயணத்தால் ஆங்கில கப்பல் நிறுவனம் பாதிக்கப்பட்டது. இதை பார்த்த ஆங்கில அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தார்கள். பயண கட்டணத்தை சரி பாதியாக குறைத்தார்கள். இதை பார்த்த வ.உ.சி. சுதேசி கப்பலின் வெற்றி உங்களின் வெற்றி, நம் நாட்டின் வெற்றி, வெள்ளையிடம் ஏமாந்து விடாதீர்கள் என்று நம் மக்களிடையே தேச உணர்வை ஊற்றினார். இதை பார்த்த ஆங்கில அதிகாரிகள் எரிச்சலின் உச்சத்திற்கே போனார்கள். வ.உ.சி.யும் அவரது நண்பர் சுப்பிரமணிய சிவாவையும் அடக்க ஆங்கில அதிகாரிகள் திட்டமிட்டார்கள். வ.உ.சி.யின் மீது வழக்கு தொடரப்பட்டது.
வஉசியின் மீது தொடரப்பட்ட தேச துரோக வழக்கை தூத்துக்குடி சதி வழக்கு என்ற பெயரில் 1908 மார்ச் 28 ஏஎம் பின்கே விசாரணையை தொடங்கி சிதம்பரனார் குற்றம் செய்திருக்கிறார் என்றும் இருவரும் சேர்ந்து ஆங்கில ஆட்சிக்கு எதிராக சதி செய்கிறார்கள் என்றும் குற்றப்பத்திரிகை நீண்டு கொண்டே போனது. பல நீதிபதிகள் வாதாடினார்கள். மகாகவி பாரதியார் நீதிமன்ற படியேறி சாட்சி சொன்னார். விசாரணை முடிந்து 1908 ஜூலை 7 தீர்ப்பு வழங்கப்பட்டது. 40 ஆண்டுகள் தீவாந்திர தண்டனை, அதுவும் அந்தமான் சிறையில் அனுபவிக்க வேண்டும் என்று ஏஎம் பின்கே தீர்ப்பு வழங்கினார். இந்த தீர்ப்பு நாட்டு மக்களிடையே மிகுந்த கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ஒரு சொற்பொழிவுக்காக 40 ஆண்டுகள் சிறை தண்டனையா? என்ன நீதி இது? தீர்ப்பின் போது 36 வயதில் இருந்த வஉசிக்கு மட்டும் இப்படி ஒரு கொடுமையான தண்டனை விதிக்கப்பட்டது ஏன்? அப்படி அவர் மேடையில் பேசியதுதான் என்ன என்று பல கேள்விகள் எழுந்தன. தீர்ப்பு வழங்கப்பட்டு தண்டனை குறைப்பு செய்யப்பட்டு 6 ஆண்டுகள் என்ற முறையில் கோவை சிறையில் அடைக்கப்பட்டார். கோவை சிறையிலோ காத்தோட்டமோ சுகாதாரமோ இல்லாத தனி அறையில் கால்களில் விலங்கு பூட்டப்பட்ட நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டார். தலையை மொட்டையடித்தார்கள். முரட்டு துணியாலான சாக்கு போன்ற சட்டையை அணிய கொடுத்தார்கள். 1000 பேருக்கு அறுசுவையோடு உணவு படைத்த அவருக்கு புளித்தும் போன கேழ்வரகு களியை உண்ண கொடுத்தார்கள். முதலில் சணல் கிழிக்கும் இயந்திரத்தை சுற்றும் வேலையை செய்ய வைத்தார்கள். கொடுத்து சிவந்த அந்த கரங்களில் தோல் கிழிந்து ரத்தம் வழிந்தது. கைகளில் தானே ரத்தம் வருகிறது என்று என்னை யாட்டும் செக்கில் மாட்டிற்கு பதிலாக அந்த மனிதனை பூட்டினார்கள். கொளுத்திய வெயிலில் நாள் முழுவதும் செக்கிழுக்க வைத்தார்கள். அதிலே தடுமாறி கீழே விழுந்த போதெல்லாம் மாட்டை அடிப்பது போன்றே அடித்தார்கள். 2.5 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு பின்னர் கண்ணனூர் சிறைக்கு மாற்றப்பட்டார். சிதம்பரனார் சிறைக்கு சென்றதும் சுதேசி கப்பல் நிறுவனத்தை வீழ்த்தும் வேலை ஆங்கிலேயருக்கு எதிரானது. 2 லட்சம் ரூபாய் இருந்தால் மட்டுமே இந்த நிறுவனத்தை தொடர்ந்து இயக்க முடியும் என்ற நிலையில் 2 கப்பல்களையும் ஆங்கில அதிகாரிகளிடமே. தூத்துக்குடி என்றாலே பலருக்கும் நினைவில் வருவது முத்துக்கள் தான். அந்த முத்துக்களில் ஒன்றாக பிறந்தவர் தான் வஉசி சிதம்பரம் பிள்ளை அவர்கள். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் தமிழ்நாட்டின் அடையாளமாக திகழ்ந்த வஉசி சிதம்பரம் பிள்ளை அவர்களை பற்றி பேச போகின்றேன். வஉசி சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் ஓட்டடாபுரத்தில் 1872 ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் பிறந்தார். இவரது தந்தை உலகநாதர், தாயார் பரமாயி அம்மா. வஉசியின் தந்தை உலகநாதர் இந்தியாவின் முதல் முக்கியமான வழக்கறிஞர்களில் ஒருவர். வஉசி ஓட்டடாபுரத்திலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் தனது பள்ளி படிப்பை முடித்து சில ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் சட்டப்பள்ளியில் சேர்ந்து அவரது தந்தை போலவே ஒரு வழக்கறிஞர் ஆனார். ஏழை மக்களுக்காக இலவசமாக வாதாடினார். 1905ஆம் ஆண்டு வஉசி அவர்கள் இந்திய தேசிய சுதேசி காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினரானார். அப்போது சுதேசி இயக்க செயல்பாடுகளில் முன்னிலையில் இருந்த லாலா லஜபதி ராய், பால கங்காதர திலகர் ஆகியோர் ஆங்கிலேய வர்த்தகத்தை எதிர்த்தனர். அவர்களது போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக ஆங்கிலேய கப்பல் நிறுவனங்களுக்கு போட்டியாக சுதேசி இயக்க கப்பல் நிறுவனங்களை தொடங்கினார். நவம்பர் 12, 1906 சுதேசி பீம் நேவிகேஷன் என்ற நிறுவனத்தை தொடங்கினார். கப்பலுக்காக தன் சொத்தை விற்று கடன் வாங்கி 2 கப்பல்களுடன் போக்குவரத்தை இலங்கைக்கும் தூத்துக்குடிக்கும் இடையில் தொடங்கினார். வஉசியின் சுதேசி இயக்கம் வந்ததும் அது அதிக மக்களிடம் செல்வாக்கை பெற்று வளர்ந்தார்கள். வஉசியின் தீவிர போராட்டத்தை கண்ட ஆங்கிலேயர்கள் அவர் மீது குற்றம் சாட்டி சிறை தண்டனை விதித்தனர். இதனால் அவருக்கு சிறையில் ரொம்ப கடினமானது. சிறையில் மாட்டிற்கு பதிலாக அவரை செக்கில் இழுக்க செய்து அவரை சித்திரவதை செய்தனர் ஆங்கிலேயர்கள். இதனால் தான் அவரை செக்கில் இழுத்த செம்மல் என்று போற்றுகின்றோம். சிறையில் கடினமாக உழைத்ததால் இவரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. இதனால் ஆங்கிலேய அரசு அவரை 1912ஆம் ஆண்டு விடுதலை செய்தது. விடுதலை பெற்று வெளியே வந்தபோது அவரின் வாழ்வில் மிக மோசமான வறுமையையும் மட்டுமே மிஞ்சியது. குடும்பத்தை காப்பாற்ற சென்னையில் மல்லிகை கடை நடத்தினார். இருப்பினும் அவர் ஒருபோதும் சுதந்திர தாக்கத்தை அவர் கைவிடவில்லை. உச்சபட்ச செல்வத்தையும் வறுமையும் சந்தித்த ஒரே மனிதர் வஉசி சிதம்பரனாக மட்டுமே இருக்க முடியும் என்று நாட்டு பற்றுக்கும் போர்க்குணத்துக்கும் தியாகத்துக்கும் அயராத உழைப்புக்கும் மரியாதமாக இருந்து வாழ்ந்து
மறைந்தவர் வ.உ.சி. சிதம்பரனார் என்று கூறி இவற்றை சொல்களில் மட்டும் செய்யாமல் செயல்முறைகளில் நடைமுறைப்படுத்துவோம் என்று கூறி நடைபெறுகிறேன். செந்தமிழ் என்னும் தலையணை சூட்டி செம்மாந்தனுக்கும் எம் தமிழுக்கும் இன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டத்தார் என்ற குரலுக்கிணங்க தன் தாயை பெருமைப்படுத்தி வீற்றிருக்கும் ஆன்றோர் சான்றோர்களுக்கும் நடுவ பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு வ.உ. சிதம்பரனாரை பற்றி பேச வந்துள்ளேன். இவர் இந்திய விடுதலை போராட்டத்தின் போது தலை சிறந்த பேராக அறியப்பட்டவர். கப்பலோட்டிய தமிழன் என்ற பெருமையோடு அழைக்கப்பட்டவர் வ.உ. சிதம்பரனார். இந்த விடுதலை போராட்டத்தின் போது தன்னையே மெழுகா ஏற்படுத்தார் என்று சொன்னால் கூட அது மிகையாகாது. அப்படிப்பட்ட இவர் தூத்துக்குடியில் உள்ள ஓட்டப்பிடாரத்திலே 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் நாள் பிறந்தார். இவருடைய தந்தை பெயர் உலகநாதன் மற்றும் இவருடைய தாயார் பெயர் பரமாயி அம்மாள். இவரது பெயர் வள்ளிநாயகம் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை. இவர் தனது பெயரை தேசத்தின் தேச கீதத்தில் இணைத்துக் கொண்டார். எனவே வந்தே மாதரம் சிதம்பரம் பிள்ளை என்றும் அழைப்பர். இவர் இப்படி தனது பெயரை மாற்றிக்கொண்டது தேசத்தின் பக்தியை காட்டுகிறது. ஆங்கிலேயரின் கையிலிருந்து தம் மக்கள் விடுதலை பெற வேண்டும், தம் மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்தவர். ஆங்கிலேயருக்கு சவால் விடும் வண்ணமாக தனது சொத்து அனைத்தையும் விற்று 2 கப்பல்களை வாங்கினார். அதற்கு SS லாவோ என்றும் SS காலியா என்றும் பெயரும் உண்டு. இவரால் தான் சுதேசி கப்பல் திட்டம் தொடங்கப்பட்டது. இவர் தன்னை காங்கிரஸ் இயக்கத்திலும் இணைத்துக் கொண்டார். நாம் இவரை தியாகி என்போம். ஆனால் ஆங்கிலேயர்கள் இவரை தேச துரோகி என்று சிறைச்சாலையில் அடைத்தனர். சிறைச்சாலையில் மாட்டிற்கு பதிலாக செக்கிழுத்தார் சிதம்பரம் பிள்ளை. எனவே செக்கிழுத்த செம்மல் என்றும் அழைக்கப்படுகிறார். சிறைச்சாலையில் இருந்தபடியே தனது எழுத்துப்படியை தொடங்கினார். அங்கிருந்துதான் தனது சுயசரிதை எழுதினார். இருப்பினும் தனது தேச தியாகத்தை கைவிடவே இல்லை. விடுதலை பெற்று வீட்டிற்கு திரும்பிய போதும் தனது வாழ்க்கையில் சோகமும் துக்கமும் வருத்தமும் மட்டுமே மிஞ்சியது. அவரை பற்றி இந்த வார்த்தையை நாம் உங்களோடு சொல்வதற்காக பெருமைப்படுகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடிமை சங்கிலியை அறுத்தெறிந்து அறியாமை இருளை விடுத்தெறிந்து வீரநடை போடும் விருப்பம் அறிந்து விசால பார்வையுடன் வீற்றிருக்கும் எனதருமை நாட்டினர் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வரிகளுக்கு பொருத்தமானவர் வ.உ. சிதம்பரநாதர். தூத்துக்குடி என்றாலே பலருக்கும் நினைவில் வருவது முத்துக்கள் தான். அந்த முத்துக்களில் ஒருவராக பிறந்தவர் தான் வ.உ. சிதம்பரநாதர். இவர் தமிழகத்தில் உள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் மொட்டப்பிடாரத்தில் 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தினம் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் உலகநாதன், தாயார் பரமாயி அம்மாள். இவருடைய இயற்பெயர் வள்ளிநாயகம் உலகநாதன் பிள்ளையாகும். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தின் அருகே உள்ள ஒட்டப்பிடாரத்தில் தனது பள்ளி படிப்பை நிறைவு செய்தார். அதன் பின்னர் திருச்சியில் உள்ள சட்டப்பள்ளியில் அவர் தந்தை உலகநாதன் பிள்ளையை போன்றே வழக்கறிஞரானார். ஏழை எளிய மக்களுக்காக இலவசமாக போராடினார். வலியவர்களால் எளியவர்களுக்கு பாதிப்பு நேரிடும் போது மனம் கலங்கி உதவும் குணம் வ.உ.சிக்கு உண்டு. ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை எல்லா வகையிலும் கொடுமைப்படுத்துவதை கண்டு கொதித்த ஆங்கிலேய அரசு இவர் மீது தேச துரோக குற்றம் சுமத்தி 1908ஆம் ஆண்டு சிறையில் அடைத்தது. சிறையில் இவர் செக்கிழுத்து அடிமைப்படுத்தினர். இதனாலே இவர் செக்கிழுத்த செம்மல் என்றும் அழைக்கப்படுகிறார். கப்பலுக்காக தன் சொத்தை விற்று கடன் வாங்கி SS லாவோ மற்றும் SS காலியா என்ற 2 கப்பல்களை பிரான்ஸ் நாட்டிலிருந்து விலைக்கு வாங்கி கப்பல் போக்குவரத்தை தூத்துக்குடி முதல் திருநெல்வேலி வரை தொடங்கினார். இதனாலே இவர் கப்பலோட்டிய தமிழர் என்றும் அழைக்கப்படுகிறார். கூற்றுவனையே வந்தாலும் வென்றிடுவேன் காலால் மிதித்து என்பதற்கேற்ப மிகுந்த மன வைராக்கியம் உடையவர் வ.உ.சி. அவர்கள். நாட்டுப்பற்றுக்கும் தியாகத்திற்கும் போர் குணத்திற்கும் அயராத உழைப்பிற்கும் அரிய எடுத்துக்காட்டாக வாழ்ந்து மறைந்தவர் வ.உ.சி. அவர்கள். மகத்தான பேரொளி வ.உ.சியின் தியாகத்திற்கு மதிப்பு கொடுப்போம். அவரது அர்ப்பணிப்பை போற்றி புகழ்வோம். நன்றி, வணக்கம்.